ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி திருச்செந்தூர் டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடி போகிற வழியிலேருந்து தான் நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். போகிற வழியில் ஃபுல்லாக உப்பெல்லாம் இருந்தது. அதை ஃபுல்லாக நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனோம். திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு 6:30 போல் நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே உள்ள கார் பார்க்கிங் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே கோயிலில் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால முன்னாடியே இது பண்ணி லாக் பண்ணிட்டாங்க. செம்ம கூட்டமாக இருந்தது உள்ளே. நாங்கள் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம். பார்த்தா நான் நிறைய கூட்டம் இருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப அங்கே பிளாக் பண்ணியிருந்தாங்க. அங்கே உள்ளேருந்து ஆட்டோவுக்கு ஒரு 100 rupees கேட்குறாங்க. அங்கேருந்து நாங்கள் உள்ள ஹோட்டலுக்கு தேவஸ்தான ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி போயிருந்தோம். பட் அங்கே ரூம் ரொம்ப கூட்டமாக இருந்தனால கிடைக்கல எங்களுக்கு. தேவஸ்தான ரூம் ஒரு 800 அப்படின்ற ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. அங்கே ரூம் கிடைக்காதனால அப்படியே அப்படியே நடந்து வந்தப்போ ஒரு ஆர்ச் மாதிரி இருந்தது. அவனுக்குள்ளே சரவணா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே ரூம் எடுத்து ஒரு 1000 rupees 1200 சொன்னாங்க. அங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ரூமில் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கடலுக்கு குளிக்க போனோம். போகிற வழி ஃபுல்லாக செம்ம கூட்டம். இந்த சைடு அன்னதானம் போடுற இடம் ஃபுல்லாக நிறைய கூட்டம் இருந்தது. பார்த்தா அங்கே பெரிய லைனாக நின்றுட்டு இருந்தது. அப்புறம் பொது தரிசனமும் ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதோ அங்கே தெரியுது பாருங்களேன், அந்த லைன் 100 ரூபாய் டிக்கெட். அது ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆச்சு உள்ள சாமி பார்க்குறதுக்கு. அப்புறம் சாமி பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் கடலில் கொஞ்சம் வர அலைகளை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கோயில் முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது நாங்கள் குளித்தப்ப எடுத்த வீடியோஸ். இது எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்களேன். அது செம்ம கூட்டமாக இருந்தது. அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நாங்கள் போயிருந்தப்ப இருந்த கூட்டம் அது ஃபுல்லாக, அங்கே இருந்தது ஃபுல்லாமே கடலே அப்படியே நிறைஞ்சு இருந்த மாதிரி இருந்தது. சூரசம்ஹாரத்தப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அந்த அளவு கூட்டம் இருந்தது நாங்கள் போயிருந்தப்போ. இது அந்த பீச்சில் இருக்க மக்களுடைய கூட்டம். இது ஃபுல்லாமே ரூம் கிடைக்காதனால எல்லோரும் பீச்லேயே தங்கிட்டாங்க. ஒரு காலையில் ஒரு 6 to 7K இவ்வளோ கூட்டம் இருந்தது. செம்ம கூட்டமாக இருந்தது. அந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கடல் ஃபுல்லாக, அந்த பீச் ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருந்தது. அப்புறம் நடந்து போயிட்டுருந்தோம். பார்த்தா டாய்ஸ் ஷாப்பு, அப்புறம் சுவாமி சிலைகள், ஃபோட்டோஸு எல்லாமே இருந்தது. சங்கு ஐட்டமு, சோழி, கோமதி சக்கரம் எல்லாமே இருந்தது. வால் ஹேங்கிங்ஸு இதெல்லாம் இருந்தது. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய கோமதி சக்கரம் ஒரு பீஸ் 60 rupees சொன்னாங்க. சின்ன கோமதி சக்கரம் 3 பீஸ் 30 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி கேட்டால் நம்மளுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுத்துட்றாங்க. மேலே இருக்க வால் ஹேங்கிங்ஸ் நிலையில் தொங்க போடுற மாதிரி இருக்க வால் ஹேங்கிங்ஸ் பெர் பீஸ் 100 சொன்னாங்க. இப்போ சைடில் தொங்க போடுறது 2 பீஸ் 50 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.